வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. ஸ்ரீவித்யோபாசனா சக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை. எல்லாம் அல்ல சர்க்குருநாதருடைய பரம கிருபையினாலே மிகச் சிறப்பாக அறுபடை வீடுகளிலே 6வது படை வீடாக அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய சோலைமலை முருகப்பெருமான் திருக்கோயிலிலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிகச் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் வலிவோடுமாக நடைபெற இருக்கக்கூடிய அற்புதமான தருணத்திலே நாம் இங்கே காத்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளை நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய அறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய 6 அற்புத திருக்கோவில்கள். அதிலே 6வது படை வீடாக நம்முடைய சிறப்புமிக்க சோலைமலை என்று சொல்லக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த பழமுதிர் சோலை திருக்கோயிலினுடைய திருக்குட நன்னீராட்டு விழாவை இந்த அருமையான நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தரிசனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படையிலே மிக சிறப்பாக வேலினுடைய மகிமையை பாடி பரவுவார். அத்தகைய வேல் வழிபாட்டினுடைய முதலாவதாக திகழக்கூடிய இடம் நம்முடைய பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய சோலை மலை. இந்த திருமலையிலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோலத்தை நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோம். காரணமதாக வந்து புவி மீதே காலன் அணுகாது இசைந்து கதிகாண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே. ஆரமுதமான தந்தி மணவாளா ஆறுமுகம் 6 விழியோனே சூரர் கிளை மாள வென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே என்று அருணகிரிநாத பெருமான் பாடி பரவுகின்றார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய மதுரையம்பதி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மணிவாசக பெருமான் பாடி பரவுவாரே. அப்படிப்பட்ட மதுரை அற்புதமான பதி கூடல் இலங்கு குருமணி போற்றி என்று அந்த திருவாசகம் மேலும் அவரை மிக சிறப்பாக போற்றி புகழும். அத்தகைய சிறப்புமிக்க அற்புதமான மதுரையிலே வட திசையிலே மிகச் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் வலிவோடும் அமைந்திருக்கக்கூடிய மலைதான் சோலை மலை. கள்ளழகர் ஆற்றிலே இறங்கி ஆண்டுதோறும் மதுரைக்கு மிகப்பெரிய புனிதத்தையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கள்ளழகர் கோயில் கீழேயும் சோலை மலை மீது இருக்கக்கூடிய மிருகப்பெருமானுடைய திருத்தலமாகவும் அமைந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பேராக நாம் காண்கின்றோம். அத்தகைய சிறப்புமிக்க இந்த சோலை மலை, அந்த சோலை மலையிலே முருகப்பெருமானுடைய பெருமை, முருகப்பெருமானுடைய சிறப்பு, முருகப்பெருமானுடைய திருவருள் என்ன என்று கேட்டால் அங்கே எம்பெருமான் 6 வடிவாக காட்சி தருகின்றான். 6வது படை வீடு 6 வடிவாக காட்சி தரக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கின்றார். அப்படி 6வது படை வீடாக இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை மிகச் சிறப்பு வாய்ந்த சங்ககால பாடலாக இருக்கக்கூடிய நக்கீர பெருமானுடைய திருமுருகாற்றுப்படையிலே இடம்பெற்றிருக்கிறது. திருமுருகாற்றுப்படை மிக அழகாக சோலை மலை அமர் கிழவோனே என்று தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே பழமுதிர்ச்சோலை பாடலை அவர் நிறைவு செய்கின்றார். அப்படிப்பட்ட சங்ககால பாடல் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம்தான் நம்முடைய பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலை
மிக சிறப்பு வாய்ந்த 6வது படை வீடு. முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றமும் மதுரைக்கு தெற்கே இருக்கிறது. சோலைமலை என்று சொல்லக்கூடிய பழமுதிர் சோலை மதுரைக்கு வடக்கே இருக்கிறது. இப்படி மதுரைக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய 2 படை வீடுகள் அங்கே அமைந்திருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். 2வது படை வீடு மிகச் சிறப்பாக எம்பெருமானுடைய திருவருளையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தரக்கூடிய திருச்செந்தூர் நமக்கு 2வது படை வீடாக காட்சி தருகின்றது. 3வது படை வீடாக மிக சிறப்பு வாய்ந்த ஆலயம் பழனி. கீழே திரு ஆவினன்குடி மலை மேலே பழனி எம்பெருமான் நமக்கு அருள் பாலிக்கின்றார். 4வது படை வீடு சுவாமி மலை என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பேரருளை அள்ளித்தரக்கூடிய திருத்தலம். 5வது படை வீடு திருத்தணி, தணிகை பெருமான், தணிகாச்சலமூர்த்தி என்று அழைக்கக்கூடிய பெருமான். 6வது படை வீடு நம்முடைய சோலைமலை பெருமான். நம்முடைய பெரியவர்கள் நமக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், இந்த 6 படை வீடுகளிலே நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும், எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், எதனை கேட்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக உலகத்தினுடைய தேடல் எது என்று கேட்டால், நாம் அவசர கதியாக ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது எந்த கோவிலிலே எந்த பிரார்த்தனையை வைத்தால் அந்த பிரார்த்தனை நமக்கு ஈடேறும். ஆகையினாலே இப்பொழுது இன்னும் சொல்லப்போனால் அனைத்து ஆலயங்களையும் கூட நாம் வேண்டுதலுக்கான ஆலயங்களாக மாற்றிவிட்டோமோ என்கின்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லது பரிகார தலங்களாக மாற்றிவிட்டோமோ என்கின்ற நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற எம்பெருமான் ஒவ்வொரு தலத்திலே ஒவ்வொரு வகையிலே அருள்பாலிக்கின்றார் என்ற அமைப்பின் காரணமாகவும், இந்த அருள்பாலித்தலின் மூலமாக யாருக்கெல்லாம் அந்த தலத்திலே எதனெல்லாம் அருள்பாலிக்கின்றார், எதையெல்லாம் கொடுத்திருக்கின்றார், அல்லது எதையெல்லாம் முன்னின்று தந்திருக்கிறார் என்பதன் காரணமாகவும் தான் அங்கே போய் அதனை வேண்ட வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் இருக்கிற எம்பெருமான் அருளை தருவார். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு எல்லா நலன்களையும் அள்ளி தருகிறார் என்று சொன்னாலும் கூட, இந்த இடத்திலே இந்த அருள் நமக்கு சற்று கூடுதலாக கிடைக்கிறது. இந்த பிரார்த்தனையை வைக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியபடி முதல் தலமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே எம்பெருமானுடைய திருவருளை வேண்டி அங்கே மிகச் சிறப்பாக தெய்வ யானை அம்மையாருடைய திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. எம்பெருமான் புடைப்பு சிற்பமாக மலையிலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார். அங்கேயும் பார்த்தால் நமக்கு வேல் வழிபாடுதான் முக்கியம். அங்கே இருக்கக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாம் மலையிலே புடைப்பு சிற்பமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கோ தெய்வயானை பிராட்டிக்கோ நாரதருக்கோ அங்கே சிறப்பான அபிஷேகங்களை எல்லாம் 6 கால பூஜைகள் தவிர மற்ற நேரங்களிலே நடத்துவதில்லை. மற்ற நேரங்களெல்லாம் அங்கே அபிஷேகம் எதற்கு என்று கேட்டால், வேலுக்குத்தான், வேலாயுத பெருமானுக்குத்தான் அபிஷேகம். இந்த வேல் முருகப்பெருமான் கையிலே இருக்கக்கூடிய ஞான சக்தியாக கருதப்படுகிறது. பராசக்தியாக இருக்கக்கூடிய தேவி தன்னையே வேலாக மாற்றி சூரசம்ஹாரத்திற்காக தந்தாள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. தன்னையே வேலாக்கி தந்ததினாலே அந்த வேலுக்கு என்ன பெருமை என்று கேட்டால், ஆழமான தண்டும் அகலமான அடிப்பகுதியும் கூர்மையான நுனிப்பகுதியும் அதற்கு இருக்கிறது. நமக்கு ஆழமான பக்தி இந்த உலகத்திலே வேண்டும். இந்த உலகத்தை காணக்கூடிய அகன்ற பார்வை நமக்கு வேண்டும். கூர்த்த நுண்ணறிவு கொண்டு அந்த பக்தியை இறை நாட்டத்திலே செலுத்த வேண்டும் என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். திருவாசகத்திலே குறிப்பாக சிவபுராணத்திலே சொல்லுவார், வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று கூறுகின்றார். அப்படி வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனாக இருக்கக்கூடிய தன்மை வேலுக்கு நமக்கு மிக பொருத்தமான வரிகளாக இருக்கின்றன. அத்தகைய வேலாக இருக்கக்கூடிய வேலாயுதத்திற்குத்தான் அங்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. அப்படி அந்த தலத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அங்கே செய்ய வேண்டும். எல்லா இடத்திலும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நலமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை பிரார்த்தனை. இருந்தாலும் கூட நான், என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள், எனக்கான தேவைகள் இவற்றையெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்வது போல இந்த தலத்திலே உலக நலனுக்காக பிரார்த்தனை முக்கியம் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி உலக நலனுக்கான பிரார்த்தனை இருக்கிறதே, அந்த உலக நலன் பிரார்த்தனை எம்பெருமானுடைய திருவருளை நாம் அள்ளி பெறுவதற்காக எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும்.
சுப்பிரமணிய சுவாமினே நமோ நமः. சப்தமுக கற்பூர நீராஜனம் தரிசயாமி. வெற்றிவேல் முருகனுக்கு. ஓம் சாம் பவஸ்ய தேவஸ்ய குமாராய நமः. தேவஸ்ய குமாராய நமः. ஈசானஸ்ய தேவஸ்ய குமாராய நமः. பசுபதே தேவஸ்ய குமாராய தேவஸ்ய குமாராய நமः. தேவஸ்ய குமாராய. ஓம் சாம் பீமஸ்ய தேவஸ்ய குமாராய நமः. தேவஸ்ய குமாராய நமः. ஓம் சாம் மகாதேவஸ்ய குமாராய நமः. கருணாமூர்த்தயே நமः. நானாவித பரிமளபத்ர குசுமார்ச்சனம் சமர்ப்பயாமி. பூயீவசமாயுக்தம் நாகவல்லேதலே கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதீட்சிதாம் நாளிகேர கண்ட கதலீபல கற்பூர தாம்பூலானி சர்வம் மிருதோபஹாரம் நிவேதயாமி ஆஜமணியம் சமர்ப்பயாமி யோபா புஷ்பம் வேதாவான் பிரஜாவான் பசுமான் பவதி. மாவாபாம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி. ஏவம் வேதா ஆயதனம் வேத. ஆயதனவான் பவதி வாஜுஷ்வேதசகத்ருகः யாஸ்தேனுதராஸ்தவா சுப்ரமண்யோகம் சுப்ரமண்யோகம் ஓம் சுப்ரமண்யோகம். சாம் சௌம் சரவணபோ சுப்பிரமணிய கருணாமூர்த்ததே நமः. வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஹரி ஓம் அக்னே மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹர நமः பார்வதி பதலே தென்னாடுடைய சிவனே போற்றி. அவருக்கும் இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. ஞானவேல் முருகனுக்கு. அரோஹரா. ஓம் கிருஷ்ணயர சமாயுதைः காலைர் ஹரித்வமாபர்ணைः இந்திராயாய சகஸ்ருதிக்கு அக்னிர் விப்ராட்ரிவசனः ஆயுஷ்வேதசிகத்ருகः சம்வத்சரோ விஷோவர்ணைः யாஸ்தே விசராஸ்தவா. சுப்ரமண்யோகம் 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 ஜகத்புவன் பஹுதோ ஹுதேயஜத்புவன் நமஸ்தே அஸ்து. பிரபுவே ஜகத்குவோதிபதிः மயோரே பிரியஸ்வராகாரः. ஜகா நமஸ்மே அஸ்து சுதாவஹாய யோ பிரம்மணோ விஹஸ்பதாய சுதாயாஸ்ய பத்மயோனே யஸ்யாத்மாவஹனே பார்வதி பதாயே ஹர ஹர மகாதேவா. சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சோலை மலை முருகனுக்கு அரோகரா. மிகச் சிறப்பாக இரண்டாவது படைவீடு திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுடைய பேரருளை நாம் சிந்திக்கின்றோம். முருகப்பெருமான் பேரருளாலே எல்லா நலன்களும் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக குழந்தை வரம் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தலம். சட்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் என்று கந்தசஷ்டி விரதம் அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்து இன்றும் நன்மை பெறுகிறார்கள் என்ற ஒரு அற்புதமான தலம் திருச்செந்தூர். மூன்றாம் படைவீடு பழனியம் பெருமான். கீழே திரு ஆவினன்குடி, மேலே பழனியிலே எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அற்புதமான தலம். அங்கே போய் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது நம்முடைய வினைகள் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் பழனிமலையிலே செய்கிறோம். வினையிலும் வியாதியும் போக வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும். முன்ஜென்ம வினை தீர்ந்தால் நமக்கு நோய் அகன்றுவிடும். அப்படி பழனிமலை பெருமானிடத்திலே நாம் கேட்க வேண்டியது நம்முடைய முற்பிறவி வினைகள் தீர வேண்டும். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு இதனோடு திரிந்தவனே என்று அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியிலே பாடி பரவுகின்றார். அந்த வேலே வினையை ஓடவிடும் என்று சொல்லுகிறார். வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன். இப்படி வினைகள் நீங்கி வியாதிகள் நோய்கள் இந்த உலகத்தில் இருந்து அகன்று நம்முடைய நோயெல்லாம் தீரக்கூடிய அற்புதமான தலம். ஏதேனும் ஒரு செயல் தொடங்க பெற்று அடுத்து என்ன செய்வது என்ற சிக்கலிலே நாம் நிற்கிற பொழுது, அடுத்த படிக்கு நாம் உயர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, அந்த செயல் தடைப்பட்டு நிற்கின்ற அந்த தருணத்திலே மீண்டும் தடையெல்லாம் உடைபட்டு மேலே வருவதற்கான அற்புதமான தலம் பழனிமலை முருகன். அப்படி பழனிமலை மேவிய பெருமாளை நாம் பிரார்த்தனை செய்து நோய்களும் முன்ஜென்ம வினையும் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்கிறோம். நான்காவது படைவீடு சுவாமி மலை. அந்த சுவாமி மலை அங்கே 60 தமிழ் ஆண்டுகளுக்குமாக 60 படி மிகச் சிறப்பானது. ஒவ்வொரு தமிழ் ஆண்டு தொடக்கத்திலும் அந்த ஆண்டிற்கான படியிலே பூஜை செய்வார்கள்.
எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் சுவாமி மலை. இன்றைக்கு நாம் அறிவியல் உலகத்திலே வியந்து பார்க்கிறோம். நமக்கு தெரியாத அறிவியல் தொழில்நுட்பங்கள், குறிப்பாக நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கைபேசிகள், அலைபேசிகள், அதே போல் கம்ப்யூட்டர் கருவிகள், இவற்றையெல்லாம் நம்மை விட நம்முடைய குழந்தைகள், அதைவிட நம்முடைய பேரப்பிள்ளைகள் வெகு சுலபமாக கையாளக்கூடிய வகையை நாம் இன்று கண்டு வியந்து போகிறோம். ஆனால் இதை ஆதி காலத்திலேயே முருகப்பெருமான் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தவராக ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்திற்கு பொருள் கூறக்கூடிய அருமையான தன்மையிலே இருக்க, அதனை கேட்டுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே சிவபெருமான் இருக்கிறார். சுவாமிக்கே மிக சிறப்பாக உபதேசம் செய்ததினாலே அவன் சுவாமிநாதன் என்று அங்கே புகழப் பெறுகிறான். அப்படி சுவாமி மலையிலே சுவாமிநாத பெருமான் மிகச் சிறப்பாக காட்சி தரக்கூடிய அருமையான தலம். அங்கே போய் நம்முடைய வாழ்க்கையிலே உலகம் நலம் பெற்று சொந்தமாக நமக்கு எல்லா வகையிலும் எல்லா செல்வங்களும் கிடைக்க பெற்று வியாதிகளும் முன் ஜென்ம வினைகளும் நீங்க பெற்ற நாம் அடுத்து இறைவனுடைய திருநாமத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிறவி உய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்ய வேண்டும். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்று கேட்கிறார் நம்முடைய அருணகிரி பெம்மான். அப்படி அவனுடைய நாமம் ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றலை என்று சொல்லுகிறார் அலங்காரத்திலே. அப்படி அந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தை மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுகிறாரே, அப்படி அந்த முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்து அங்கே உபதேசமாக பெற்றுக்கொண்டு அந்த நாமத்தை நாம் வாழ்நாள் முழுக்க உச்சரிக்கக்கூடிய பேற்றினை பெற வேண்டும். அந்த ஒரு உயர்ந்த நிலையை இந்த மனித பிறவியினுடைய விலங்கு நிலையில இருந்து நாம் மனித நிலைக்கு வரக்கூடிய ஜெபிக்கக்கூடிய உயர்ந்த நிலையை பெறக்கூடிய தலமாக பிரார்த்தனை தலமாக சுவாமி மலை விளங்குகிறது. 5வது படை வீடாக திருத்தணி. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி திருத்தணியிலே வள்ளி தெய்வயானையுடன் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய வள்ளி அம்மையார் தனி சன்னதி, தெய்வயானை அம்மையார் தனி சன்னதி, முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய தணிகை மலை கோபம் தணிந்து வந்த இடம் ஆகையினாலே தணிகை என்கின்ற அருமையான பெயர் பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எல்லை தலமாக விளங்குகிறது. அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் நன்றாக இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது, நம்முடைய பரம்பரை அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வருங்கால சந்ததியினருக்காக வழிபாடு செய்யக்கூடிய அருமையான தலமாக நம்முடைய தணிகை மலை இருக்கின்றது. அப்படி அந்த தணிகை மலையிலே நாம் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் நம்முடைய சமயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான இந்த நெறியை பின்பற்றக்கூடியவர்களான நம்முடைய சந்ததியினரும் வர வேண்டும். நம்முடைய பரம்பரை செழித்து ஓங்க வேண்டும், பரம்பரையில் இருக்கிறவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற வழிபாடு செய்யக்கூடிய தலமாக நம்முடைய திருத்தணி தலத்திலே நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். 6வது தலம்தான் நம்முடைய கும்பாபிஷேகம் என்று கண்டு கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலம் பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலையிலே 5 திருத்தலங்களிலே நாம் முருகனை வழிபாடு செய்து தொடர்ந்து வந்திருக்கிற காரணத்தினாலே இங்கே முருகப்பெருமானை மனத்திற்குள்ளே அருவமாக வழிபாடு செய்யக்கூடிய தன்மை. ஏனென்றால் நம்முடைய சமயம் உருவ வழிபாட்டினுடைய தொடங்கி அருவ வழிபாட்டிலே கொண்டு போய் நிறைவு செய்கிறது. சனாதன தர்மத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி செய்தி அதுதான். உங்கள் மதத்திலே ஏன் இத்தனை கடவுளர்கள் என்று கேள்வி கேட்டபடி இருக்கிறார்கள். எத்தனை கடவுளர்கள், எத்தனை சாமி, எத்தனை பேர், எத்தனை ஆயுதம், எத்தனை கை என்று கேட்கிறார்கள். ஆனால் ஒரே கடவுள், ஒரே பிரம்மம், அந்த பிரம்மத்திற்கும் உருவம் கிடையாது என்பதுதான் நம்முடைய அடிப்படையான செய்தி. பகவான் ராமகிருஷ்ணத்திலே கேட்டார்கள் இந்த கேள்வி, ஏன் சுவாமி எல்லோரும் இத்தனை உருவங்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள், இந்த உருவ வழிபாடு அவசியமா என்று கேட்டார்கள். பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு வீடு கட்டுவதற்கு சாரம் அவசியம். சாரத்தை போட்டு தான் நாம் வீட்டை கட்டுகிறோம், சாரத்தை போட்டு கான்கிரீட் போடுறோம், சாரத்தை போட்டு தான் மற்ற பணிகளை அந்த வீட்டை நிறைவு செய்கிறோம். வீடு கட்டுவதற்கு எப்படி சாரம் அவசியமோ அதே போல நம்முடைய உருவ வழிபாடு என்பது மனத்தை நிலைநிறுத்துவதற்கு அவசியம். வீடு கட்டி முடித்தவுடன் சாரத்தை பிரித்து அவிழ்த்து ஓரமாக வைப்பது போல மனம் ஒருநிலைப்பட்டு அடங்கிவிட்டது என்று சொன்னால் இந்த உருவத்தை நம்முடைய இதயத்துக்குள்ளேயே காணக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெறலாம் என்று அழகாக நமக்கு விளக்கம் தந்தார். ஆகையினாலே இந்த உருவ வழிபாட்டினுடைய எல்லை அருவ வழிபாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. மிகச் சீரோடும் சிறப்போடும் பொலிவோடும் வலிவோடும்
ஆறாவது படைவீடாக திகழக்கூடிய அற்புதமான பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய சோலை மலையிலே திருக்குட நன்னீராட்டு விழாவிற்காக 6 கால யாக பூஜைகளை மிக சிறப்பாக கண்டருளிய புனித நீர் கலசங்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களுடைய சிரங்களிலே ஏந்தி இப்பொழுது மிக அற்புதமாக யாகசாலையை வலம் வந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சீரோடும் சிறப்போடுமாக நடைபெற இருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருக்குட நன்னீராட்டு விழா, இந்த திருக்குட நன்னீராட்டு விழா என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தை மிக அருமையாக காணக்கூடிய சோலைமலை முருகன் நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றான். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனென ஆகி அரணென ஆகி அரியென ஆகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இரு நில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வர வேண்டும் மகாபதியாகி மருவும் வலாரி வருகளிற்கூறும் மயிலோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே செககண சேகு தகுதிமி தோதி திமி என ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலர் மிசை மேவும் பெருமாளே மலை மிசை மேவும் பெருமாளே என்று மிக சிறப்பாக மிக அற்புதமாக பாடி பரவக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் இங்கே பிரம்மாவாக விஷ்ணுவாக சிவபெருமானாக பரபிரம்மமாக காட்சி தருகிறார் என்று மிக அருமையாக நமக்கு அருணகிரிநாதர் அருளி செய்கின்றார். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே அவன் இருக்கிறான். அயன் என ஆகி அரியன ஆகி அரண் என ஆகி அவர் மேலாய் என்று 3 விதமான படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலையும் புரியக்கூடிய 3 தெய்வங்களுக்கும் மேலாக முருகப்பெருமான் இங்கே மிகச் சிறப்பாக காட்சி அருகின்றான். தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை என்று மிக அழகாக பாடி வருபவர் கவியரசர். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு, இங்கே யாரெல்லாம் தூய மனத்தோடு வருகிறார்களோ இதய சுத்தியோடு வருகிறார்களோ எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வருகிறார்களோ அப்படி கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து, அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு எம்பெருமான் இங்கே காட்சி தருகிறானாம். கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வயானையுடன் அமர் சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிர் சோலை என்று பாடி பரவுவார். மிகச் சிறப்பாக தங்கமயில் விளையாடக்கூடிய பழமுதிர் சோலையிலே இதோ யாகசாலையை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிற அருமையான புனித கலசங்கள் இப்பொழுது ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தர் வெள்ளம் புடைசூழ இந்த விடியற்காலையிலே மிகச் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கூட உதித்து அங்கே எட்டி பார்க்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அழகான மலை, அந்த மலைகளிலே எங்கு பார்த்தாலும் எங்கு திரும்பினாலும் மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக இருக்கக்கூடிய சூழல். அந்த சூழலிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காணக்கூடிய நாம் காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் அந்த மலைகளின் உச்சியிலே முகட்டிலே அங்கே இங்கே என்று ஆலயத்தை சுற்றி நாம் திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் மக்கள் சூழ்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். முதல் நாளே இங்கே வந்து தங்கி இங்கே இருந்து விடியற்காலையிலே இந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று காத்திருந்த பக்தர்கள் இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இந்த மக்களெல்லாம் இங்கே சேர்ந்து இந்த விடியற்காலையிலே சூரியன் லேசாக எட்டி பார்க்கிறானோ என்று சொல்லக்கூடிய வானமெல்லாம் விரிந்து இருக்கக்கூடிய அருமையான செக்கச்செவேல் என்று இங்கே விரிந்து இருக்கிறது. அருணன் திசை அணிகினன் என்று சொல்லுவார் மாணிக்க வாசக பெருமான். அப்படி அருணன் இந்திரன் திசை அணுகக்கூடிய அருமையான கோலம், வானமெல்லாம் மிக அழகாக இருக்கக்கூடிய அந்த செவ்வேள் எப்படி மிக அழகாக காட்சி தருகிறானோ, எப்படி செவ்வாய் என்பது முருகப்பெருமானுடைய அதிதேவதையாக இருக்கிறதோ அப்படி செக்கச்செவேல் என்று வானம் மிக அழகாக காட்சி தரக்கூடிய அருமையான விடியற்காலை பொழுது. இந்த விடியற்காலை பொழுதிலே இங்கே மிக சிறப்பாக மிக அருமையாக சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய தலைகளிலே மிகச் சிறப்பாக இந்த புனித நீர் கலசங்களை சுமந்த வண்ணம் மேலே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டு மகிழ்கிறோம். எம்பெருமானுடைய பேரருளை எல்லோரும் அள்ளி பருகுவதற்காக இத்தனை ஆண்டுகள் தவம் இருந்து இந்த அருமையான கும்பாபிஷேகத்தை நாம் காணப்போகிறோமே என்ற மிக அருமையான பக்தி மனத்துடன் கூடி இருக்கிறார்கள். எல்லோருடைய மனமும் அரோகரா 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 என்ற மிகப்பெரிய அந்த எல்லோரும் சேர்ந்து சொல்லக்கூடிய கோஷ்டியாக பாடக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்பொழுது கண்டு மகிழ்கிறோம். எல்லோருடைய
கண்களிலே இருந்தும் அந்த அற்புதமான காட்சி விரிந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அந்த திருக்குட நன்னீராட்டு விழா நிகழும், எப்பொழுது அந்த அருமையான புனித நீரை அந்த மேலே இருக்கக்கூடிய கோபுர கலசத்திலே ஊற்றுவார்கள் என்ற காட்சியை காண்பதற்காக மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுவார்களே. அருளா ரமுதே சரணம் சரணம், அழகா அமலா சரணம் சரணம், பொருளா எனை ஆள் புனிதா சரணம், பொன்னே மணியே சரணம் சரணம், மருளார்க்கு அரியாய் சரணம் சரணம், மயில்வாகனனே சரணம் சரணம், கருணாலயனே சரணம் சரணம், கந்தா சரணம் சரணம் சரணம், பண்ணார் மறையின் பயனே சரணம், பதியே பரமே சரணம் சரணம், விண்ணார் வெளியே சரணம், வெளியில் விளைவே சரணம் சரணம், உன்னோர் உயிரே உணர்வே சரணம், உருவே அருவே உறவே சரணம், கண்ணே மணியே சரணம் சரணம், கந்தா சரணம் 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 என்று எம்பெருமானை பாடி பரவிய வண்ணம் அவர்களுடைய எல்லா முருகனுடைய பாடல்களையும் அவர்கள் பாடி பரவுகிறார்கள். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வெள்ளி காந்தனை கந்த கடம்பவனை கார்மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே என்று சொல்லுவார்களே. அப்படி எம்பெருமானை இங்கே பாடி பரவுகிறார்கள். கோலக்குரமான் கணவா சரணம், குலமாமணியே சரணம் சரணம், சீலத்தவர்க்கு அருள்வாய் சரணம், சிவனார் புதல்வா சரணம் சரணம், ஞாலத்துயர் தீர் நலனே சரணம், நடுவாகிய நல் ஒளியே சரணம், நாலாறு பெருவாள் சரணம் சரணம், கந்தா சரணம் 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 என்று மிகப்பெரிய அற்புதத்தை நினைத்து பார்க்கிறார்கள். ஒளியெல்லாம் எங்கும் பரவி இருக்கிறதே, ஒளியுள் ஒளியே சரணம் சரணம், ஒன்றே பலவே சரணம் சரணம், தெளியும் தெருளே சரணம் சரணம், சிவமே தவமே சரணம் சரணம், அழியுங்கணியே சரணம் சரணம், அமுதே அறிவே சரணம் சரணம், களியொன்றருள்வாய் சரணம் சரணம், கந்தா சரணம் 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 என்று எம்பெருமானை பாடி பரவுகிறார்களே. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த சரண கோஷத்தை அங்கே இசைத்து கொண்டிருக்கிறார்கள். வேத பொருளே சரணம் சரணம், விண்ணோர் பெருமான் சரணம் சரணம், போதத்திறனே சரணம் சரணம், புனை மா மயிலாய் சரணம் சரணம், நாதத்து ஒலியே சரணம் சரணம், நவையில்லாதவனே சரணம் சரணம், காதுக்கு இனிதாம் புகழோய் சரணம், கந்தா சரணம் 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 என்று ராமலிங்க பெருமான் திருவருட்பாவிலே மிக சிறப்பாக நமக்கு கந்த சரணப்பத்தை அருளி இருக்கிறாரே. அவற்றையெல்லாம் இங்கே பாடிய வண்ணம் இருக்கிறார்கள். சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் மிக அற்புதமாக அந்த திருக்குடத்தை எடுத்து சுமந்து சென்று மேலே இருக்கக்கூடிய அந்த விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு விழாவை நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருமையான விடியற் பொழுது, இந்த புலர் பொழுது, காலை பொழுதிலே மிக சிறப்பாக, மிக அற்புதமாக, மிக அருமையாக கந்த பெருமான் நம் சொந்த பெருமான் என்று எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய விடியலாக இந்த விடியல் இருக்கிறது. இந்த ஞாயிறு விடியலிலே எல்லோருக்கும் விடியல் கிடைக்க வேண்டும், எல்லா துன்பங்களும் தீர வேண்டும், வாழ்க்கையிலே இனிமேல் இன்பமே ஓங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்த வண்ணம் மக்களெல்லாம் குழுமி இருக்கிறார்கள். இந்த அருமையான விடியல், இந்த அருமையான அற்புதமான விடியல் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பச்சை கொடியானது அசைய வேண்டும். எப்படி பச்சை மயில் இருக்கிறதோ, எப்படி பசுஞ்சோலையாக சூழ்ந்து இந்த சோலை மலை இருக்கிறதோ, அப்படி இந்த பச்சை கொடியை அசைத்தால் அந்த அசைத்த அசைவுக்கு அடுத்தபடி மிக சிறப்பாக சிவாச்சாரிய பெருமக்களெல்லாம் அங்கே ராஜகோபுரத்தின் மேலே வீற்றிருக்கிறார்கள். அதே போல மிக சிறப்பாக வித்தக விநாயக பெருமானுடைய கோபுரத்தின் மேலே அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் திரும்பி பார்த்தால் ஆதிவேல் என்று சொல்லுவோமே, அந்த கோபுரத்தின் விமானத்தின் மேலே காத்து கொண்டிருக்கிறார்கள். சோலைமலை முருகனுடைய கருவறை விமானத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாலாபுரமுமாக சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அற்புதமான திருக்குட நன்னீராட்டு விழாவினை செலுத்துவதற்காக, இந்த கும்பாபிஷேகத்தை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருமுறை பேசும் தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடி தன்மேல் குடங்கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்து ஆட்ட என்று சொல்வார்கள். அப்படி தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி போல இருக்கக்கூடிய அந்த கோபுர கலசம், நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மிகச்சிறப்பு வாய்ந்த அருளாளர்கள் கோபுரத்தை உச்சியிலே வைத்தார்கள், கோபுரத்தை உயர்த்து வைத்தார்கள், அதற்கு மேலே கலசத்தை வைத்தார்கள், வானை நோக்கி வைத்தார்கள். ஏனென்று கேட்டால் நம்முடைய எண்ணமெல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்று பாடி பரவுவார் நம்முடைய திருவள்ளுவ தேவர். அப்படி வெள்ளத்தனைய மலர் நீட்டம், எப்படி வெள்ளம் தண்ணீர் வருகிறதோ அதற்கு மேலே 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 இந்த மலர்கள் வருவது போல நம்முடைய உள்ளம் உயர்ந்து
எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உள்ளம் உயருமானால், கள்ளமில்லாமல் வரும் அடியாராக நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் உயர்வது போல, அந்த கோபுரம் போல நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து இருக்கும், செம்மாந்து இருக்கும். அப்படி கோபுரம் போல நமக்கு மிக உயர்ந்த வெற்றியை நமக்கு முருகப்பெருமான் அருள்வார் என்பதனாலே எல்லோருடைய மனங்களும், எல்லோருடைய சிந்தனையும், எல்லோருடைய பார்வையும், எல்லோருடைய கண்களும் மிக சிறப்பாக, மிக அற்புதமாக அந்த கோபுரத்தினுடைய உச்சியை நோக்கி இருக்கிறது. இதோ அந்த அருமையான தருணம், அற்புதமான தருணம், நாம் காத்து கொண்டிருந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, சதய நட்சத்திரம், சித்த யோகம், மிதுன லக்னம் என்று சொல்லக்கூடிய அருமையான இந்த விடியற்காலை பொழுதிலே இதோ அந்த பச்சை கொடியை அசைத்து விட்டார்கள். எல்லா திசையிலும் காத்திருந்த மக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா என்று அரோகரா 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 என்று கோஷத்தை முழக்கிய வண்ணம் இருக்கிறார்கள். சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்குட நன்னீராட்டு விழா என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தை அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிக்காக காத்து கொண்டிருந்த அற்புதமான 6 கால யாக பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று 6 கால யாக பூஜைகளில் செய்யப்பெற்ற வேள்விகளின் பலனாக தங்கள் சிரத்திலே ஏந்தி வந்த அருமையான அந்த புனித நீர் கலசங்களை இதோ இந்த கோபுர கலசத்திலே ஊற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கும்பாபிஷேகம் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 என்று முருகப்பெருமானை பாடி பரவக்கூடிய அருமையான இந்த விடியலாக நமக்கு காட்சி தந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சூரியனும் கூட உதயமாகி தானும் கூட அந்த கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். சூரியன் உதித்திருக்க வேளையாக அந்த விடியல் இருக்கிறது. அருமையான வேளையாக இருக்கிறது, அற்புதமான வேளையாக இருக்கிறது. இந்த வேளை அந்த எம்பெருமானுடைய பேரருளை பறைசாற்றுகிறது. அது பழச்சுவையன அமுதன அரிதற்க அரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திருவுத்தரகோசம் அங்கே உள்ளாய் திருப்பெருந்துரை உரை மன்னா எருமை பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மிகச் சிறப்பாக எம்பெருமானுடைய விடியற்காலையிலே அவருடைய திருப்பள்ளி எழுச்சியை பாடக்கூடிய அற்புதமான இந்த நேரத்திலே பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடிய அந்த சோலை மலையிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியை, அற்புதமான தரிசனத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இங்கே அழகாக பட்டெல்லாம் சார்த்த பெற்று சந்தனம் இட்டு குங்குமம் இட்டு அங்கே மாலைகள் சார்த்த பெறக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுடைய இந்த திருக்குட நன்னீராட்டு விழா நிறைவு பெற்ற இந்த தருணத்திலே சோலை மலைக்கு தகுந்தாற் போல அங்கே பச்சை பட்டை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மங்களம் தரக்கூடிய மஞ்சள் பட்டை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்கே உரிதான சிவப்பு பட்டை அங்கே சாத்தி கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான விடியலிலே மிக அழகாக அந்த கோபுர கலசங்களை எல்லாம் தங்கத்திலே ஜொலிக்கக்கூடிய அந்த கோபுர கலசத்தை எல்லாம் இங்கே அழகு செய்து மிக அழகாக மிக அருமையாக தர்ப்பப்பிள்ளை கட்டி மாலைகளை சாற்றி சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து இதோ தீப ஆராதனை நடைபெறக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று எல்லோரும் பாடி பரவுகிறார்கள். மிகச் சிறப்பாக கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், தீப தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்று மிக சிறப்பாக தீப ஆராதனையை எல்லோரும் தரிசித்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணையை நாம் பெறுவதற்கு ஆண்டவருக்கு அரோகரா. நமச்சிவாயமே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுகிற அந்த தீபத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பக்த கோடி பெருமக்கள் தீபாராதனையை தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அங்க பாருங்க, கோபுரத்துக்கு மேலே கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போது பக்தர்களுக்கு அந்த தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. ஆன்மீக மெய்யன்பர்கள் அந்த தீபாராதனையை தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த அருமையான கும்பாபிஷேகத்தை மிகச் சிறப்பாக கண்டுகளித்த அத்தனை பெருமக்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க,
வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை இதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வாழ்த்தி எம்பெருமானுடைய பேரருளினாலே எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று சிறந்தோங்கி வாழ இந்த அருமையான பொன் நாளிலே எம்பெருமானை, முருகப்பெருமானை, சோலைமலை மேவி நின்ற அந்த பரம்பொருளை பிரார்த்திப்போம். எல்லோர் இல்லங்களிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் பல்கி பெருக சோலைமலை பெருமான் வள்ளி தெய்வானையோடு வீற்றிருக்கக்கூடிய அந்த கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் அருள்வாரிப்பானாக என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வணங்கி வாழ்த்துவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.